என் இனிய உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமைச் சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் தரப்பட்டிருப்பதை நீங்கள் அறிவீர்கள். அதிகாலை வேளையில் காலைக்கடன்களை முடித்துவிட்டு குளித்துவிட்டு ஆசனம் செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் உடல் வளையும் தன்மை ஏற்படும். ஒரு 12 மணி நேரம் ஒரே நிலையில் படுத்திருக்கின்ற காரணத்தினால் விரைப்புத்தன்மை ஏற்பட்டுவிடும். குளித்து விட்டால் அந்த விரைப்புத்தன்மை குறைந்துவிடும். ஆசனம் செய்வதற்கு உடல் லகுவாகிவிடும் என்பதுதான் உண்மை. அந்த நிலையில் இன்றைக்கு பாருங்கள், ஹாசன் 7 வயது, ஹார்சன் 7 வயது. இவர்கள் 2 பேரும் இரட்டையர்கள். இவர்கள் திருப்பூரிலிருந்து வந்திருக்கிறார்கள். இதன் ஆசிரியர் தெளிப்பவர்கள் குழந்தைகளை பள்ளியில் எவ்வளோ அழகாக வதக்கியிருக்கிறார்கள் என்பதுதான் பார்க்க வேண்டும். திருப்பூர் எங்கே இருக்கிறது, சென்னை எங்கே இருக்கிறது, எவ்வளோ ஆர்வத்தோடு வந்திருக்கிறார்கள் பாருங்கள். அவர்கள் இப்பொழுது தனுர் ஆசனத்தை செய்ய போகிறார்கள். என் அருமை மாணவர்களே, நீங்கள் அப்படியே பத்மாசனத்தை கலைத்து விட்டு அப்படியே குப்புறப்படுங்க. அங்கே தலைவிங்க, அங்கே தலைவி. காலை சற்று அகலமாக வைத்து கொண்டு செய்ய வேண்டும். காலை சேர்க்கக்கூடாது. பாருங்கள் என்ன நடைபெறுகிறது என்பதை பார்க்க வேண்டும். முதுகெலும்பு வளைக்கப்படுகிறது. உடம்பில் உள்ள அத்தனை பாரமும் வயிற்றுக்கு வந்து விடுகிறது. அதுதான் கவனிக்க வேண்டும். ஜீரண கருவிகள் சரியாக வேலை செய்யும். அங்கே தான் வியாதிகள் அதிகம். அங்கே தான் நிறைய பார்ட்ஸ் இருக்குது. சிறுகுடல், பெருங்குடல், கல்லீரல், மண்ணீரல், கணையம், கிட்னி, பேங்க்ரியாஸ், எத்தனை உறுப்புகள் ஒரே இடத்தில் அவ்வளவும் இருக்கிறது. அங்கே ஏதாவது ஒரு உறுப்புக்கு நோய் வந்து விட்டாலும் மற்ற உறுப்புகள் பாதிக்கப்படும். அங்கே ஏன் இவ்வளவு அதிகமான வியாதிகள் வருகிறது? கண்டதை சாப்பிடுகிறோம், அதிகமாக சாப்பிடுகிறோம், கெட்டுப்போன உணவுகளை சாப்பிடுகிறோம், நேரத்துக்கு சாப்பிடுவதில்லை. இப்படி பல்வேறுபட்ட காரணங்களால் தண்ணீரிலே உள்ள அசடுகள் இவைகளெல்லாம் வைத்துக்கொள்ளே தான் போகிறது. அங்கே வியாதிகள் வந்து விடுகிறது. மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். இப்பொழுது அப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் நேரே பாரு, பக்கவாட்டில் இந்த ஆசனத்தை பண்ணுங்க. ஆகவே இந்த ஆசனம் வயிற்றில் உள்ள அந்த ஜீரண கருவிகள், அன்னமய கோஷம் என்று சொல்கிறார்கள் நமது யோக இலக்கியங்களில், அவை சரியாக செயல்பட்டு விட்டால் எந்த பிரச்சனையும் இருக்காது. அதான் ஒரு மனக்கட்டுப்பாடு வந்துடும். எவ்வளவு சாப்பிடணும், எதை சாப்பிடணும், எதை சாப்பிடக்கூடாதுன்னு. பாதி வயிறு சாப்பிடணும், பாதி கால் வயிறு தண்ணீர், கால் வயிறு வேக்கம். இதுதான் நான் கவனிக்கணும். அதுக்கு மேலே சாப்பிட்டா வியாதி தான். ஆசனம் போடுவவர்களுக்கு அந்த கட்டுப்பாடு வந்துடும். பாதி வயிறு சாப்பிட்டாச்சா போதும், கால் வயிறு தண்ணீர், கால் வயிறு வேக்கம். தலையை அங்கங்கே திருப்பாத, நேரே பாரு, காலை நல்ல பின்ன இழு. அப்படியே இருக்கணும்டா, ஆட்டக்கூடாது, அப்படியே இருக்கணும். காலை பின்ன இழுத்து தலையை மேலே தூக்கு, அப்படியே இரு. ஆசனத்தை கலைச்சிரு, விட்டுரு. நல்ல மூச்சுழு, படு, நல்ல மூச்சுழு. நாம் எப்படி ஆரோக்கியத்தை கடைபிடிக்கலாம் என்பதற்கு நமது முனிவர்கள் திருக்குறளில் மருந்து என்ற ஒரு அதிகாரத்தையே வச்சுருக்காரு. அதில் மருந்தை பற்றியே சொல்லலை. ஏன் நோய் வருது, எவ்வளவு சாப்பிடணும், எப்போ சாப்பிடணும், எதை சாப்பிடக்கூடாது, இதைத்தான் சொல்லியிருக்காரு 10 குறள்லையும். அதை கடைபிடித்தாலே மனிதனுக்கு நோய் வராது. அதைத்தான் நான் கவனிக்க வேண்டும். ஆகவே இது போன்ற அற்புதமான ஆசனங்களை குழந்தைகள் முதலே கற்றுக் கொடுத்து பெரியவர்களும் கற்று நோயே வராமல் இருப்பதற்கான ஒரு வாழ்க்கை முறையை நாம் கடைபிடித்து, மருந்து செலவு இல்லாமல் ஒரு வழிமுறையை கடைபிடித்து நாம் எல்லோரும் 100 ஆண்டு ஆரோக்கியமாக வாழ்வதற்கு வழிமுறைகளை இந்த யோகாசனத்தின் மூலமாக காண வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன்.
வணக்கம்.